ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி தென்றல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப சத்தான கருப்பு உளுந்து சட்னி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா குமரி தென்றல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இந்த சட்னி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இதில் 5 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. இந்த கருப்பு உளுந்துக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை உளுந்து கூட சேர்த்துக்கலாம், பரவாயில்லை. இப்போ இதை மிதமான தீயில் நல்லா வறுத்து எடுக்கணும். நல்ல வாசனை உளுந்து நல்லா வறுபட்டு வரும், அது வரைக்கும் இதை நல்லா வறுத்து எடுக்கணும். இப்போ இந்த டைமில் 4 பல் பூண்டு, அப்புறமா 6 காஞ்ச மிளகாய் நான் சேர்த்துட்ருக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்புறமா 2 தக்காளியை நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக புளி, அப்புறமா கொஞ்சமாக மல்லி இலை, இவ்வளவும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். தக்காளி நல்லா வதங்கி வரணும். இப்போ இந்த டைமில் நம்ம இந்த சட்னிக்கு தேவையான உப்பை இப்போ நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வரணும். இப்போ தக்காளி நல்லாவே வந்துட்டுருக்குது. இப்போ இந்த டைமில் நம்ம இதை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இந்த மாதிரி மாற்றினதுக்கப்புறமா இதை நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்த விழுதை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு உங்களுக்கு சட்னி எந்த அளவுக்கு கிரேவியாக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது மேலே கொஞ்சமாக கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு இந்த தாளிப்பை இதில் சேர்த்துடலாம். அவ்வளவுதாங்க, ரொம்ப சத்தான கருப்பு உளுந்து சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.